என்ன சேது, தொழில் ஏதாவது ஆரம்பிக்க போறியா? என்ன தாம்பூல தட்ட வச்சுட்டு நிக்கிற? இல்ல ஜனம்மா. ஏன் தயங்குற சேது? அது வர்ஷினி யாரோ நேத்து பொண்ணு கேட்டு வந்தாங்க. இதுக்கு மேலே நான் அமைதியா இருந்தா சரியா வராதுன்னு தான். இல்ல புரியல, என்ன சொல்ற? அது ஜனம்மா, வர்ஷினி எனக்கு கட்டி கொடுங்க ஜனம்மா. நம்ம புள்ள தெளிவான ஆளா தாண்டி இருக்கான். ஆமாங்க. டேய் சேது, இத நீ எங்க கிட்ட எல்லாம் முதல்ல சொல்லிருக்கணும். நாங்க முறையா பொண்ணு கேட்டிருப்போம்ல. ஏதோ அப்பா அம்மா இல்லாத மாதிரி தனியா தட்டை ஏந்தி நின்னுகிட்டு இருக்க. பா, நான் பேசிக்கிறேன்ப்பா, இதுல நீங்க தலையிட வேண்டாம். ஜனம்மா, என்ன பெத்தது வேணா எங்க அம்மாவா இருக்கலாம், ஆனா என்ன வளர்த்து படிக்க வச்சது எல்லாமே நீங்க தான். எனக்கு சின்ன வயசுல இருந்தே வர்ஷினியை ரொம்ப பிடிக்கும் ஜனம்மா. வர்ஷினி என் பொண்டாட்டியா வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பத்தி உங்களுக்கே தெரியும்ல ஜனம்மா. என்னை நம்பி வர்ஷினிய கட்டி வைங்க ஜனம்மா. நான் அவளை நல்லா வச்சு பார்த்துப்பேன். டேய், இதை ஏன்டா தயங்கி தயங்கி கேட்டுக்கிட்டு இருக்க? அவ உன் அத்தை புள்ளடா, உனக்கு இல்லாத உரிமையா? என்னம்மா மீனா, பாத்துட்டு அமைதியா இருக்க? இதுல உனக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ அண்ணே, என்னண்ணே, உன் புள்ளைக்கு என் பொண்ணை குடுக்கறத விட எனக்கு வேற என்ன சந்தோஷம்? மச்சான், என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? உங்க பொண்ணை என் பிள்ளைக்கு தருவீங்க தானே? என்ன மச்சான், சேது நல்ல பையன். அவன மாதிரி ஒரு மாப்பிள்ளை என் மருமகனா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கும் சம்மதம் தான். ஜனம்மா, எல்லாரும் சொல்லிட்டாங்க, உங்க முடிவு? சேது, என்ன பொறுத்த வரைக்கும் வர்ஷினியோட முடிவுதான் முக்கியம். நேத்து பார்த்த மாப்பிளைய வர்ஷினி வேண்டான்னு சொல்லிட்டா.